குயின் செகண்ட் எலிசபெத் 8 செப்டம்பர் 2022 காலமானாங்க. Queen Elizabeth II has died. Queen Elizabeth II of England is dead. Queen Elizabeth II, the longest serving monarch of the United Kingdom, has died. அப்படி அவங்க இறந்து போன அந்த சமயத்தில் எல்லாருக்கிட்டே இருந்த ஒரு கொஸ்டின், Kohinoor diamond இந்தியாவுக்கு திரும்பி கிடைக்காதா? Right here saying, so when will those colonizers give us back that Kohinoor diamond that they took from us? குயின் எலிசபெத்தோட க்ரௌன் கிட்டத்தட்ட 3000 ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால டெக்கரேட் பண்ணப்பட்டது. அதில் 2868 டைமண்ட்ஸ், 273 pearls, 17 sapphires, 11 emeralds and 5 rubies அடங்கும். பட் இந்த க்ரௌனில் இருக்க 3000 ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லேயே த மோஸ்ட் வேல்யூபிள் டைமண்ட்னா அது த கோஹினூர் டைமண்ட் தான். அப்படிப்பட்ட கோஹினூர் ஆந்திராவில் இருக்க ஒரு சுரங்கத்தில் இருந்து தான் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் கோஹினூர் கட் பண்ணி எடுத்தப்போ அப்ராக்சிமேட்டாக 191 மெட்ரிக் கேரட்டில், அதாவது 38.2 grams வெயிட்டில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோஹினூர் வெட்டி எடுக்கப்பட்டப்போ உலகத்தில் எங்கேயுமே வைர சுரங்கம் இல்லைனோ 1720 தான் பிரேசிலில் ஃபஸ்ட்டு வைர சுரங்கம் செட் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. அப்பியரன்ஸில் த மோஸ்ட் ஸ்டன்னிங் ஸ்பெக்டாகுலர் டைமண்ட்னு சொல்லப்பட்ட இந்த கோஹினூரோட வேல்யூ தெரிஞ்சு இந்தியா மட்டும் இல்லாமல் ஈரான், ஆப்கான்னு வேரியஸ் கண்ட்ரிஸ் சேர்ந்த எம்பரர்ஸ் அதை போராடி கேப்சர் பண்ணாங்க. 800 ஆண்டு பழமையான இந்த கோஹினூர் பல எம்பரர்ஸோட கைகள் மாறி அதுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்து ராயல் ஃபேமிலி கைக்கு போகுது. Kohinoor diamond, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் டைமண்ட், இந்தியாவோட வரலாற்று பொக்கிஷம், இங்கிலாந்து குயினோட க்ரௌனுக்கே ப்ரௌடாக இருக்கிற ஒரு ப்ரைஸ்லெஸ் ஜுவல். இப்படி பல வரலாற்று பெருமைகளுக்கு சொந்தமான கோஹினூர் ஒரு கர்ஸ்ட் டைமண்ட். இது ஒரு சபிக்கப்பட்ட வைரம். ஸோ இப்படி இந்த கோஹினூருக்கு பின்னாடி இருக்க அந்த சாபம் என்ன? அது எப்படி இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு போச்சு? இந்த கோஹினூரின் கதை உங்களுக்காக. இந்தியாவில் இருக்க கிருஷ்ணா ரிவரோட சவுத் பேங்க்கில் இருக்க கோல்கொண்டாவில் இருந்து தான் கோஹினூர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் இதுக்கான எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி கோஹினூரோட எக்ஸாக்ட் ஒரிஜின் ஒரு மறைக்கப்பட்ட மர்மமாகவே இருக்குது இன்னும் வரலும். 13th centuryயில் ஆந்திர பிரதேஷோட குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து கோல்கொண்டாவில் மைனிங் ப்ராசஸ் நடக்குது. அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் கையில் ஒரு கலர்லெஸ் ஸ்டோன் கிடைக்குது. 12th to 14th centuryயில் ஆந்திராவை கக்கத்தியா டைனஸ்டி ரூல் பண்ணுறாங்க. இப்போ மண்ணுக்கு அடியில் கிடைக்கிற எந்த பொருட்களும் எப்படி கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி மொனார்கி பீரியடில் அது அந்த நாட்டை ரூல் பண்ண எம்பையருக்கு சொந்தமாகும். ஸோ ஒர்க்கர்ஸ் சுரங்கப்பாதையில் இருந்து கிடைச்ச அந்த ஸ்டோனை வாரங்களை ரூல் பண்ண கிங் கணபதி தேவா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ், கிங் கணபதி தேவா தான் கோஹினூரோட ஃபர்ஸ்ட் ஓனர். இந்த டைமண்டை பார்த்த கக்கத்தியா டைனஸ்டியோட அஸ்ட்ராலஜர் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கோஹினூர் டைமண்டோட சாபத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது இந்த டைமண்ட்ஸ் யார் கையில் இருக்கோ அவன் இந்த உலகத்தையே கட்டி ஆளுவான், ஆனால் அவனோட கடைசி காலத்தில் நிறைய சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் கணபதி தேவா அந்த டைமண்டை அவங்களோட குலதெய்வமான காக்கத்தி தேவியோட லெஃப்ட் கண்ணாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி கோஹினூர் பற்றியும் அது ஆந்திராவில் இருக்க கோவிலில் இருக்குது அப்படின்னும் டெல்லி சுல்தானான அலாவுதீன் கில்ஜிக்கு தெரிய வருது. ஜென்ரலி ஒரு நாட்டோட சண்டை போட்டு வின் பண்ணிட்டா அரண்மனை ட்ரெஷரி மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட ப்ரைடாக இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ், டெம்பிள்ஸ், ட்ரெஷரி இப்படி எல்லாத்தையும் ரைட் பண்ணுறது மொனார்கியோட ஒரு வழக்கம். ஸோ 1310 அலாவுதீன் கில்ஜி அவரோட ஜென்ரல் மாலிக் கஃபூரை சதர்ன் இந்தியாவை நோக்கி போருக்கு அனுப்புகிறாரு. அவர் கக்கத்தியா ஃபோர்ஸை டிஃபீட் பண்ணி வாரங்கள் மட்டும் இல்லாமல் ஆந்திராவோட பல ரீஜன்ஸை ஆக்குபை பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, அவங்களோட எல்லா ட்ரெஷரையும் கேப்சர் பண்ணுறாரு. பர்டிகுலராக வாரங்கல் ரீஜனை ரைட் பண்ணப்போ காக்கத்தி தேவியோட லெஃப்ட் ஐயில் இருக்க அந்த டைமண்டை ஆட்டை போடுறாரு. மாலிக் கஃபூர் அலாவுதீன் கில்ஜியோட ஜென்ரல் அப்படின்றத தாண்டி இவங்க 2 பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆதித்யா கரிகாலன் மாதிரியே அலாவுதீன் கில்ஜியும் வார் டாக்டிக்ஸில் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போது அலாவுதீன் கில்ஜியோட கைடன்ஸில் பேட்டில் பண்ண மாலிக் கஃபூர் வாரங்கல் இருந்து கொண்டு வந்த டைமண்டை அலாவுதீன் கில்ஜி கிட்ட கொடுக்குறாரு. இவரோட பீரியடுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்தடுத்த டைனஸ்டிஸ்க்கு இந்த டைமண்ட் பாஸ் ஆகி ஃபைனலாக டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோதி கிட்ட வந்து சேருது. ஸோ இவரோட ஆட்சியில் சுல்தான் எம்பையர் ரொம்ப வீக் ஆகுது. அந்த நேரத்தில் எப்படியாச்சும் பெரிய லெவலில் ஒரு எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த பாபர் இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் ஆப்கானிஸ்தானோட காபூலில் இருந்து டெல்லிக்கு படையெடுக்கிறாரு.
ஏப்ரல் 21, 1526 நடந்த ஃபஸ்ட்டு பானிபத் பேட்டிலில் பாபர் இப்ராஹிம் லோதியை டிஃபீட் பண்ணி டெல்லியை ஆக்குபை பண்ணுறாரு. முக்கியமாக மொத்த ட்ரெஷரியும் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு, இன்க்ளூடிங் தி டைமண்ட். அது வரைக்கும் பேரே இல்லாத அந்த டைமண்டுக்கு பாபரோட நேம், அதாவது பாபர் நாமா அப்படின்னு பேர் வைக்கப்படுது. த மெமோயர்ஸ் ஆஃப் பாபர் அப்படின்ற பாபர் பற்றின புக்கில் தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அந்த டைமண்ட் பற்றின ஃபஸ்ட் அத்தன்டிக் ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணப்படுது. டிசம்பர் 26, 1530 பாபரோட டெத்துக்கு அப்புறம் பாபர் நாமா அவரோட வாரிசுகளான ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் அப்படின்னு முகலோட அடுத்தடுத்த எம்பரர்ஸ்க்கு பாஸ் டவுன் ஆகுது. ஆடம்பரத்தை அதிகமாக விரும்பின ஷாஜகான் 1628 ஆட்சிக்கு வந்ததும் ராயல் ஃபர்னிச்சர்ஸை வச்சு ஒரு மயில் சிம்மாசனத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆர்டர் போடுறாரு. அண்ட் அந்த த்ரோன் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ்னால் டெக்கரேட் பண்ணப்படுது. அந்த லக்ஸூரியஸ் பீகாக் த்ரோனில் பாபர்நாமா டைமண்ட் தான் பீகாக்கோட ஐயாக ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இதில் இம்பார்ட்டண்டான மேட்டர் என்னென்னா, யூஸ்வலி முகல் எம்பரர்ஸ் அட்ராக்டிவ் கலர்டு ஸ்டோன்ஸை தான் ஆசைப்பட்டு வேர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளாக ரெட் திமூர் ரூபி தான் அவங்களோட மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஜெம். பட் பாபர்நாமாவோட டைமண்டோட சிக்னிஃபிகண்ட் சைஸ் அண்ட் பிரில்லியன்ஸில் அட்மையர் ஆன ஷாஜகான் அதை பீகாக் த்ரோனோட சென்டர் பீஸாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிளேஸ் கொடுக்குறாரு. அவருக்கு அப்புறம் அவரோட சன் அவுரங்கசீப் இதே சிம்மாசனத்தில் உட்காந்து தான் ரூல் பண்ணுறாரு. முகல்ஸோட ஆட்சியில் டெல்லி உலகத்தோட ஒன் ஆஃப் த வெல்தியஸ்ட் சிட்டியாக டெவலப் ஆகுது. அப்படிப்பட்ட டெல்லி செப்டம்பர் 27, 1719 13th முகல் எம்பரர் முகமது ஷாவோட கண்ட்ரோலுக்கு வருது. 17 வயசுலேயே பதவிக்கு வந்தாலே என்னவோ தெரியல, அவரால் சரியாக ரூல் பண்ண முடியல. கரெக்டாக சொல்லணும்னா இவர் ரெஜைம் மேனேஜ்மெண்ட்டை விட ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. மற்ற முகல் எம்பரர்ஸை விட கம்பேர் பண்ணுறப்ப இவர் வார் டாக்டிக்ஸ் அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸில் வீக்காக இருக்கார். இந்த சான்ஸை சரியாக யூஸ் பண்ண நினச்ச பர்ஷியன் ரூலர் நதேர் ஷா முகல் எம்பையருக்கு எகெயின்ஸ்டாக பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அரௌண்ட் 3 லட்சம் வாரியர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த முகல் ஃபோர்ஸ் வெறும் 55,000 வாரியர்ஸ் மட்டும் இருக்க நதேர் ஷா ஆர்மி கிட்ட தோற்று போகிறாங்க. ஃபியூ ஹவர்ஸ் மட்டுமே நடந்த இந்த கர்னல் பேட்டில் முகல் ஆர்மியில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதனால் முகமது ஷா நதேர் ஷா கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய நேரமும் வருது. ஸோ இங்கே நதேர் ஷா ஒட்டுமொத்த முகல் ட்ரெஷரையும் கேப்சர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் 700 எலிஃபென்ட்ஸ், 4000 கேமல்ஸ், 12,000 ஹார்சஸை வச்சு ஈரானுக்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் லூட் பண்ண விஷயங்கள் அன்னைக்கு மதிப்புக்கு அப்ராக்சிமேட்டாக 70 கோடி இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே இப்போ வரைக்கும் இதுதான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வார் லூட் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த லூட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முகமது ஷாவோட டர்பனும் அதாவது அவரோட தலைப்பாகையும் ஒன்று. மொனார்க்கியை பொறுத்த வரைக்கும் தோற்று போனவங்க அவங்களோட டர்பனை வின் பண்ண கிங் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இது அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு போர் வழக்கம். முகமது ஷா பீகாக் த்ரோனில் இருந்த பாபர்நாமாவை அவரோட டர்பனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்படி தான் பாபர்நாமா டைமண்ட் நதேர் ஷா கைக்கு போகுது. அதாவது கோஹினூர் இந்தியாவை விட்டு ஃபஸ்ட்டு டைம் வெளியே போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோஹினூருக்கு இன்னும் கோஹினூர்னு பேரே வைக்கல. அதுக்கு இந்த பேர் வச்சவரே இந்த நதேர் ஷா தான். பர்ஷியன் ஹிஸ்டாரியன் முகமது கசீம் மார்வி எழுதின ரெக்கார்ட்ஸில் இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. பாபர்நாமா டைமண்டோட ஷைனிங் அண்ட் அதில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆன பிரைட் லைட்டை பார்த்த நதேர் ஷா அதோட அழகில் அட்மையர் ஆகி பர்ஷியன் லாங்குவேஜில் கோஹினூர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு த மவுண்டன் ஆஃப் லைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆஹா என்ன ஒரு ஒளிமலை அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இப்படி தான் அந்த டைமண்டுக்கு கோஹினூர் அப்படின்னு ஃபேமஸாக நேம் வருது. இங்கே தான் இந்த கோஹினூரோட சாபம் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி கக்கத்திய ஆஸ்ட்ராலஜர் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இப்போ இந்த நதேர் ஷாவுக்கு இந்த சாபம் நடக்க ஆரம்பிக்குது. அவ்வளோ பெரிய முகல் சாம்ராஜ்யத்தை தோக்கடித்து டெல்லியை டேக் ஓவர் பண்ண நதேர் ஷா அதிலிருந்து கொஞ்சம் வருஷத்துலேயே பேரனோயாவால் பாதிக்கப்பட்டு, அதாவது சித்த பிரம்ம பிடிச்சதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இவர் டெலியூஷனல் பேரனோயா அதிகமாகி அவரோட பிஹேவியர் ரொம்பவும் க்ரூலாகவும் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இவர் சில பேரை பண்ணாத தப்புக்காக தூக்கில் போட்டதாகவும் ஒரு தியரி இருக்குது. இதனால் ஈரானை சேர்ந்த அவரோட ஓன் காட்ஸே நதர் ஷாவை கொலை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நதர் ஷாவோட ஒய்ஃப் ராசியா பேகும் அண்ட் சன் ரிசா கோலியையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக நதர் ஷாவோட ட்ரஸ்ட்வர்த்தி ஜெனரல் அஹமத் ஷா துரைனி ஆப்கான் ஃபோர்ஸை கேதர் பண்ணி ஈரான் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங் ஆர்மியை பில்ட் பண்ணுறாரு. அதில் ஆப்கான் ஃபோர்ஸ் ஹெல்ப்போட அஹமத் ஷா நதர் ஷாவோட ஒய்ஃப் அண்ட் சன்னை சேவ் பண்ணுறாரு. அதுக்கு கிஃப்டாக ராசியா பேகும் கோஹினூரை அஹமத் ஷாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. தி பிகினிங் ஆஃப் துரைனி டைனஸ்டி. ஸோ நதேர் ஷாவோட டெத்துக்கு அப்புறம் 1747 கோஹினூர் டைமண்ட் அஹமத் ஷா கைக்கு போகுது. இதுக்கப்புறம் அவர் ஆப்கானிஸ்தானில் டுரேனி டைனஸ்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு.
அட் தட் டைம் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டலான காந்தகாருக்கு போனவர் கொஹினூரையும் அவர் கூடயே எடுத்து போகிறாரு. ஸோ காந்தகாரில் தன்னோட ரெயினை ஸ்டார்ட் பண்ண அகமது ஷாக்கு கொஹினூர் ஒரு ப்ரௌடு சிம்பிளாக மாறுது. இப்படி நல்லா ரூல் பண்ணிட்டு வந்தவர் கொஞ்சம் வருஷத்துலேயே இவர் ஏதோ ஒரு லாங் ஸ்டாண்டிங் இல்னஸ்னால மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது ஹிஸ்ட்ரி புக்ஸில். இன்னும் சில ஹிஸ்டாரிக் அக்கௌண்ட்ஸில் அமிர்தசரில் இருக்க கோல்டன் டெம்பிளில் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ அதில் இருந்து வந்த ஒரு பிரிக் பீஸ் இவர் மேலே பட்டு அகமது ஷாக்கு ஒரு கேன்சரஸ் வூண்ட் ஒன்று கிரியேட் ஆனதாகவும் சொல்லப்படுது. ஸோ அக்டோபர் 16, 1772 அகமது ஷாவும் இறக்குறாரு. ஸோ இப்படி அடுத்தடுத்து இது மாதிரி மரணங்கள் ஏற்பட்டனால கொஹினூரோட சாபம் தான் இதுக்கு எல்லாம் ரீசன் அப்படின்னு பரவலாக நம்பப்படுது. பட் ஸ்டில் கொஹினூர் துரைனி எம்பையருக்கு அடுத்தது ஜென்ரேஷன் மாறி கடைசியில் ஆப்கான் ரூலர்ஸோட ப்ரைஸ்டு பொசிஷனாக மாறுது. ஸோ இது மாதிரி அகமது ஷாவோட சன் திமூர் ஷா கைக்கும் திமூர் ஷாவோட சன் ஷா ஷுஜா கைக்கும் அகமது ஷாக்கு ஜமான் ஷா, முகமது ஷா, ஷா ஷுஜான்னு மொத்தம் 3 கிராண்ட்சன்ஸ். திமூர் ஷாவோட டெத்துக்கு அப்புறம் அடுத்த அரையணை யாருக்கு அப்படின்னு அவங்க 3 பேருக்குள்ளே சண்டை வருது. ஃபஸ்ட்டு வரிசை அப்படின்றனால ஜமான் ஷாக்கு அரையணை கிடச்சிருந்தாலும் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளேருந்து பொலிட்டிக்கல் இஷ்யூனால அவரை அந்த போஸ்டிங்கில் இருந்து ரிசைன் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ ஜமான் ஷாக்கு அப்புறம் ஜூலை 13, 1803 ஷா ஷுஜா பதவிக்கு வராரு அண்ட் கொஹினூரும் இவர் கைக்கு வருது. இந்த டைமண்டை பார்த்த ஷா ஷுஜாவோட ஒய்ஃப் வாஃபா பேகும் கொஹினூரோட வேல்யூவை அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் கிட்ட 5 கல்லை கொடுத்து அதை ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்துன்னு 4 டைரக்ஷன்லையும் த்ரோ பண்ண வச்சுட்டு 5வது கல்லை மேலே ஏரில் தூக்கி வீசிட்டு அந்த 5 கல்லையும் கவர் ஆகிற மொத்த ஸ்பேஸையும் பியூர் கோல்டால் ஃபில் பண்ணால் கூட இந்த கொஹினூரோட வேல்யூக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கொஹினூரை ஷா ஷுஜா அவரோட கையில் பிரேஸ்லெட்டாக வேர் பண்ணுறாரு. அதுலேருந்து சரியாக 6 வருஷம் ஆப்கான் இவரோட கண்ட்ரோலில் இருக்குது. 1809 ஷா ஷுஜாவோட ஓன் பிரதர் முகமது ஷாவே அவர்கிட்ட இருந்து ரெயினை கேப்சர் பண்ணி அவரை நாட்டை விட்ட துரத்துறாரு. இதனால் ஷா ஷுஜா ஆப்கானிஸ்தானை விட்டு கிளம்பி இந்தியாவுக்கு போகிறாரு. இங்கே தான் விதி விளையாடுது. இந்தியாவுக்கு வந்தது ஷா ஷுஜா மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்து நம்ம கொஹினூரும் தான். கையில் போட்டிருந்த கொஹினூர் பிரேஸ்லெட்டோட இந்தியாவுக்கு வந்த ஷா ஷுஜா பஞ்சாப் ரீஜனை ரீச் பண்ணுறாரு. அந்த டைமில் பஞ்சாபை ரூல் பண்ண ரஞ்சித் சிங் கிட்ட ஹெல்ப்பும் கேட்குறாரு. ஸ்டார்டிங்கில் வார்ம் வெல்கம் கொடுத்து ரெசிடென்ஸ் ப்ரொவைட் பண்ண ரஞ்சித் சிங் 1813 அவர் பண்ண ஹெல்ப்புக்கு காம்பன்சேஷனாக கொஹினூரை அவர்கிட்ட சரண்டர் பண்ண சொல்லி ஷா ஷுஜாவை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அவரும் வேறு வழி இல்லாமல் கொஹினூரை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஸோ 18th century ஈரானுக்கு போன கொஹினூர் 19th century சிக் எம்பையர் மகாராஜா ரஞ்சித் சிங் கைக்கு வருது. 1799 லாகூரை கேப்சர் பண்ண ரஞ்சித் சிங் அதை பஞ்சாபோட கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணி 1801 சிக் எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. 17th century பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்தியாவுக்குள்ளே வந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒட்டுமொத்த இந்தியாவையே ரூல் பண்ணது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரஞ்சித் சிங்கோட பீரியட் 19th century, அதாவது பிரிட்டிஷ் ரூலர்ஸோட கை ஓங்கி இருந்த டைம். ஸோ எக்காரணத்து கொண்டும் பஞ்சாப் அவர் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ ரஞ்சித் சிங்கோட ரெயின் சிக் கம்யூனிட்டிக்கு ஒரு கோல்டன் ஏஜ்னே சொல்லலாம். 1833 அப்புறம் ரஞ்சித் சிங்க்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிக்குது. பர்டிகுலராக ஸ்ட்ரோக்கால் அவர் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதுக்கும் இந்த கொஹினூரோட சாபம் தான் ஒரு ரீசன் அப்படின்னு கருதப்பட்டுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரோக்னால் June 27, 1839 லாகூரில் இவர் மரணம் அடைகிறார். த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கொஹினூர். அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரஞ்சித் சிங்கோட டெத் சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் பஞ்சாபை கேப்சர் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த கொஹினூர் டைமண்டை கேப்சர் பண்ணுறதும் தான். ஸோ அந்த டைமில் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் டல்ஹவுசி அதுக்காக பல எஃபர்ட்ஸை போடுறாரு. மகாராஜா ரஞ்சித் சிங்கோட டெத்துக்கு அப்புறம் 1839 ரெயின் அவரோட மகன் கரக் சிங் கைக்கு போகுது. பட் அவரும் 1840 மிஸ்டீரியஸாக இறந்து போகிறாரு. கரக் சிங்குக்கு அப்புறம் அவரோட சன் நவ்னிஹால் சிங்கும் ஆட்சிக்கு வர்றாரு. அவரையும் அதே வருஷம் யாரோ கொலை பண்ணுறாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த ரஞ்சித் சிங்கோட இன்னொரு சன் ஷேர் சிங்கும் 1843 மர்டர் பண்ணப்படுறாரு. சில ஹிஸ்டாரிக் அக்கௌண்ட்ஸில் பாய்சன் கொடுத்து தான் இந்த டெத்து எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இன்கேஸ் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இந்த மர்டர்ஸ் எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சதியாக கூட இருக்கலாம் அப்படின்னும் சில பேர் நம்புகிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த 3 பேரோட டெத்துக்கு அப்புறம் ரஞ்சித் சிங்கோட லாஸ்ட் சன் துலீப் சிங் 1943 மகாராஜா ஆகிறாரு. அப்படி அவர் ஆட்சிக்கு வர்றப்போ அவருக்கு வெறும் 5 வயசு. இப்படி இவங்களோட ஆட்சி ரொம்ப வீக்காக இருந்த டைமில் தான் இந்த சுச்சுவேஷனில் பிரிட்டிஷ் கம்பெனி பஞ்சாபை அட்டாக் பண்ணுறாங்க.
1845 இருந்து 1846 வரையில் நடந்த ஃபஸ்ட் ஆங்கிலோ சீக் வார் அண்ட் 1848 இருந்து 1849 வரைக்கும் நடந்த செகண்ட் ஆங்கிலோ சீக் வார்னு சிக் எம்பையருக்கு எகெயின்ஸ்டாக பிரிட்டிஷ் கம்பெனி நடத்தின பேட்டில்ஸில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வின்னும் பண்ணுறாங்க. மார்ச் 29, 1849 லாகூர் ட்ரீட்டி சைன் ஆகுது. அதில் சைன் பண்ணுறப்போ சிக் எம்பரர் துலீப் சிங்குக்கு 10 வயசு. அந்த சின்ன வயசில் என்னன்னே தெரியாமல் அவர் அந்த ட்ரீட்டிக்கு சைனும் பண்ணுறாரு. அக்கார்டிங் டு லாகூர் ட்ரீட்டி சிக் எம்பையரோட ட்ரெஷரி அவங்க கண்ட்ரோலுக்கு வருது. அதை விட முக்கியமாக இப்போது இந்த ட்ரீட்டி மூலிமா கொஹினூர் டைமண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைக்கு போகுது. கொஹினூர் டைமண்டை குயின் விக்டோரியா கிட்ட சரண்டர் பண்ணுறதுக்காக இப்போ லார்ட் டல்ஹௌசி இங்கிலாந்துக்கு அதை அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் சிக் எம்பையர் மறுபடியும் தலை தூக்கக்கூடாதுன்னு நினச்ச டல்ஹௌசி கொஹினூர் கூடவே துலீப் சிங்கையும் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ 1850 ஏப்ரல் 6 டல்ஹௌசி கொஹினூரை அவரோட பெல்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு லாகூரில் இருந்து பாம்பேக்கு எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்புறம் அதை ஒரு அயன் பாக்ஸில் வச்சு HMS மீடியா அப்படின்ற ஒரு ஷிப்பில் ஏற்றி அனுப்புகிறாரு. இந்த கப்பல் இங்கிலாந்து கிளம்ப ஆரம்பிக்குது. பட் அந்த ப்ரெஸ்டீஜியஸ் டைமண்ட் ஷிப்பில் இருக்கிறது அந்த ஷிப்போட கேப்டன் கமாண்டர் லாக்கியருக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணல. லெஃப்டினன்ட் கர்னல் மேக்கசன் அண்ட் கேப்டன் ராம்சேயோட கஸ்டடியில் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சு கொஹினூர் இங்கிலாந்துக்கு இப்போ ட்ராவல் ஆகுது. அது கூடவே பரிதாபமாக துலீப் சிங்கும் இங்கிலாந்துக்கு போகிறாரு. இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ட்ராவல் ஆகிற இந்த டியூரேஷனில் இந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண பல பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு டிசீஸ் அவுட் பிரேக்கும் ஆகுது. ஸோ இந்த பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர் கால்ராவால் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்தியாவிலேருந்து கிளம்புற இந்த ஷிப்பு கொஞ்ச நேரம் மொரிஷியஸ் போர்ட்டில் எப்பவும் ஸ்டாப் பண்ணுறது வழக்கம். ஆக்சுவலி அங்கே சில இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும். பட் அதில் இருக்கிறவங்களுக்கு கால்ரா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மொரிஷியஸ் லோக்கல் போர்ட் அத்தாரிட்டிஸ் அந்த ஷிப்பை மொரிஷியஸில் ரொம்ப நேரம் நிற்க விடலை. அப்படி மொரிஷியஸ்லேருந்து கிளம்புனா கொஞ்ச நேரத்திலேயே சிவியர் ஸ்டார்மில் இந்த ஷிப்பு இம்பேக்ட் ஆகிருக்கு. ஒரு வழியாக 2 மாதம் ட்ராவலுக்கு அப்புறம் ஜூன் 29, 1850 HMS மீடியா ஷிப் இங்கிலாண்டில் இருக்க பிளைமவுத்துக்கு வந்து சேருது. தென் ஜூலை 1, 1850 ட்ரெயின் மூலமாக கொஹினூர் லண்டனில் இருக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹவுஸுக்கு வருது. அண்ட் ஜூலை 3 பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு வருது. அங்கே கொஹினூர் டைமண்ட் லண்டன் குயின் விக்டோரியா கிட்ட ப்ரெசென்ட் பண்ணப்படுது. அதே சமயம் ஒரு ஸ்லேவ் மாதிரி கூட்டிகிட்டு வந்த துலீப் சிங்கை அங்கே கிறிஸ்டியன் ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. துலீப் சிங்கோட ஐடென்டிட்டியை மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அவர் மறுபடியும் இந்தியாவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோட்டிவ். ஏன்னா அவர் மறுபடியும் பஞ்சாப்க்கு போயிட்டா மறுபடியும் அங்கே சிக் எம்பையரை பில்ட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ இப்போ இந்த குயின் விக்டோரியா அந்த கொஹினூர் டைமண்ட் என்னென்னலாம் பண்ணாங்க, லெட்ஸ் see. அவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் லண்டனை ரீச் பண்ண இந்த கொஹினூரை குயின் விக்டோரியா 1851 லண்டன் ஹைட் பார்க்கில் நடந்த தி கிரேட் எக்ஸிபிஷனில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. பட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொஹினூர் பீப்புளை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணல. இது என்னமோ பார்க்குறக்கு ஏதோ மார்பிள் ஸ்டோன் மாதிரி இருக்குது, இதுக்காக இவ்வளோ சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி விசிட்டர்ஸ் வந்துட்டு இதை வந்து பெருசாக அவங்க வந்து இதை வந்து அட்ராக்டே பண்ணல. இது இந்த ராயல் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இதனால் குயின் விக்டோரியோட ஹஸ்பண்ட் பிரின்ஸ் ஆல்பர்ட் கொஹினூரோட விஷுவல் இம்பேக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதை ரீகட் பண்ண டிசைட் பண்ணுறாரு. ஸோ 1852 கொஹினூர் டைமண்ட் பிரின்ஸ் ஆல்பர்ட் அண்ட் டியூக் ஆஃப் வெல்லிங்டனோட சூப்பர்விஷனில் டச் கம்பெனி கோஸ்டர் டைமண்ட்ஸை சேர்ந்த லிவை ஓர்சாங்கர் அண்ட் JH ஃபெடர் அப்படின்ற 2 மாஸ்டர் பாலிஷர்ஸை கூப்பிட்டு அதை ரீகட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறாரு. மொத்தம் 38 நாள் நடந்த இந்த ப்ராசஸில் கொஹினூரை ஒரு பிரில்லியன் ஓவல் ஷேப்பாக அதை கட் பண்ணி அதோட ஸ்பார்க்லிங் கெப்பாசிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 38.2 கிராம் இருந்த கொஹினூர் இந்த ரீகட்டுக்கு அப்புறம் வெறும் 21.12 கிராமுக்கு மாறி இருக்கு. பட் வெயிட் லாஸ் ஆயிருந்தாலும் கொஹினூரோட பிரில்லியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அது மோர் டெஸ்லிங் டைமண்ட் அப்படிங்கிற பிளேஸை ரீச் பண்ணுது. இம்பீரியல் பவரோட சிம்பிளாக பார்க்கப்பட்ட கொஹினூரை குயின் விக்டோரியா ப்ரௌச்சில் செட் பண்ணி வேர் பண்ணுறாங்க. பிகாஸ் கொஹினூர் லண்டனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதோட சாபத்தை பற்றின இன்ஃபர்மேஷனை ஹிஸ்டாரியல் அக்கௌண்ட்ஸ் மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த சாபத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஹினூர் டைமண்டை ராயல் ஃபேமிலியை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் வேர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதனால தான் கொஹினூரை குயின் விக்டோரியா அவங்க ப்ரோச்சில் வேர் பண்ணுறாங்க. அப்புறம் 1902 குயின் அலெக்சாண்டரோட கைக்கு அந்த கொஹினூர் ப்ரோச் போகுது. அவங்களுக்கு அப்புறம் 1911 குயின் மேரி கொஹினூர் டைமண்டை அவங்களோட க்ரௌனில் செட் பண்ணி வேர் பண்ணுறாங்க. அண்ட் 1937 குயின் மேரியோட டாட்டர் குயின் எலிசபெத் அவங்க க்ரௌனில் செட் பண்ணி அதை அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக வேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1953 கொஹினூர் செட் பண்ணப்பட்ட க்ரௌன் குயின் எலிசபெத்தோட டாட்டர் குயின் எலிசபெத் 2 வேர் பண்ணுறாங்க. 2022 குயின் எலிசபெத் 2ஓட டெத்துக்கு அப்புறம் கிங் சார்ல்ஸ் 3க்கு கோரனேஷன் நடக்குது.
அப்போ அவரோட ஒய்ஃப் குயின் கமிலா கொஹினூரோட கான்ட்ரவர்ஷியல் ஹிஸ்ட்ரி காரணமாக குயின் மேரியோட க்ரௌனை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க குயின் எலிசபெத் டூவோட பர்சனல் ஜுவல்லரி கலெக்ஷனில் இருந்த கலினன் 3, 4, 5 டைமண்ட்ஸை வச்சு ஒரு க்ரௌனை மேக் பண்ணி அதை தான் வேர் பண்ணுறாங்க. இதனால் கொஹினூர் டைமண்ட் பிரிட்டிஷ் க்ரௌன் ஜுவல்ஸோட ஒரு பார்ட்டாக மாறுது. இதுக்கப்புறம் கொஹினூர் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட குயின் எலிசபெத் டூவோட க்ரௌன் த லண்டன் டவரில் பப்ளிக் வியூக்காக டிஸ்பிளே பண்ணப்படுது. ஸோ 1947 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் இந்த கொஹினூரை திருப்பி வாங்குறதுக்கு பல தடவை ரெக்வஸ்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இந்தியாவோட 13th பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இந்த கொஹினூரை திரும்பி கேட்குறதுல க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறாரு. இவர் இதுக்கான பெட்டிஷனை 1990ஸ்லேயே ஃபைலும் பண்ணுறாரு. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நாங்கள் கொஹினூரை 1849 நடந்த ட்ரீட்டி ஆஃப் லாகூர் பேசிஸில் லீகலி அக்யூர் பண்ணியிருக்கோம், ஸோ அதை திரும்பி தர சான்ஸே இல்லை அப்படின்னு ரெஃப்யூஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இந்த பெட்டிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எந்த ஒரு டேஞ்சபிள் அவுட்கம்ஸும் கொண்டு வரல. இதுக்கப்புறம் மன்மோகன் சிங் 2004 பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும் பல முறை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஆன்சர் பண்ணுற விதத்தில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் டேவிட் கேமரூன் 2010 என்டிடிவிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் I don't think what tends to happen with these questions is if you say yes to one, you suddenly find the British Museum would be emptied. And I know there's also a great argument about the original provenance of the Kohinoor diamond. அதுக்கப்புறம் டேவிட் கேமரூன் February 18, 2013 இந்தியாவுக்கு ஒரு விசிட்டுக்கு வராரு. அப்போ நியூ டெல்லியில் அவரை இன்வைட் பண்ண அப்போதைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் கேமரூன் கிட்ட டைரெக்டாகவே கொஹினூரை ரிட்டர்ன் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. பட் கேமரூன் கொஹினூர் would stay put in Britain அப்படின்னு உறுதியாகவும் சொல்கிறாரு. 1972 இனாக்ட் பண்ணப்பட்ட த ஆன்டிக்விட்டிஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் லா படி இந்தியன் ஆர்டிஃபேக்ட்ஸை இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ண கண்ட்ரீஸ் அதை இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த லா படி இந்தியா லூஸ் பண்ண எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸையும் ரீகெயின் பண்ணுறதுல ப்ரையாரிட்டியும் கொடுக்குது. என்னதான் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தாலும் அதில் சைன் பண்ணப்போ துலீப் சிங்குக்கு வெறும் 10 வயசு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்தியா மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தானும் பிரிட்டன் கிட்ட கொஹினூரை ரிட்டர்ன் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சிக் எம்பையரோட நிறைய ரீஜியன்ஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் பாகிஸ்தானோட பார்ட்ஸாக இருக்குது. பர்டிகுலர்லி லாகூர். அந்த பேசிஸில் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் கொஹினூர் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் கவர்மெண்ட் 1739 டெல்லியை கேப்சர் பண்ண பர்ஷியன் ரூலர் நதேர் ஷா கொஹினூரை பொசஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எங்களுக்கு தான் கொஹினூர் வேணும் அப்படின்னு இங்கிலாந்து கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ சேம் வே தாலிபான் கவர்மெண்ட்டும் கொஹினூர் எங்களுக்கு தான் அப்படின்னு அவங்களும் டிமாண்ட் கொடுக்குறாங்க. பட் பிரிட்டன் அவங்களோட ஸ்டாண்டில் கிளியராக இருக்காங்க, ஏன்னா ட்ரீட்டி சைன் ஆயிருக்கு. ஸோ இந்த கொஹினூர் திரும்பியும் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ தட்ஸ் இட் மக்களே, இதுதான் இந்த கொஹினூரின் சோக கதை. இது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மிஸ்ட்ரி வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இங்கே பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம டிமாண்ட் பண்ணணுமா இல்லை விட்டுறணுமா? அதே மாதிரி இந்த கொஹினூரை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்ப்போம். திஸ் இஸ் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.